ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஷ்ஷஸ் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். இது ஒரு மசாலாக்காக இது வச்சுருக்கேன். இது என்னன்னு சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கத்திரிக்காய் தொக்கு அண்ட் என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ மேலே மண்சட்டி வச்சுக்கலாம். மண்சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லாவே காய்ந்துருச்சு. நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லாவே காய்ஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா வெடித்து வரட்டும். கடுகும் சீரகமும் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருசாக நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயம், கூடவே நீல வாக்கில் நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு, எனக்கு அடுப்பில் சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் எங்கள் வீட்டில் கேஸ் இருந்துமே நான் அடுப்பில் சமைக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பூண்டில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உணவில் எவ்வளோ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறோமோ அது அவ்வளோ நம்மளுக்கு ஹெல்தி. வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. நமக்கு பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளி பழம், தக்காளி நல்லா குழைய வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துப்போம். கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சா கருக்காது, இப்படி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கத்திரிக்காய் இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில். இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னா கிடையாது, சீக்கிரமாகவே வெந்துடும் கத்திரிக்காய். ஒரு நிமிஷம் இப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். பச்சை வாசனை மிளகாத்தூள் போகட்டும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இது கூட காய் வேகிறதுக்கான கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் இதில். அதனால நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சமாக காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதில் ஒரு கலரிட்டு தட்டு போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். காய் நல்லா வெந்து வரும். அதுதாங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. கரெக்டாக 10 நிமிஷம் விட்டுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நம்ம கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதும், அதனால் நான் இந்த கன்சிஸ்டன்சிலே இறக்கிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு விட்டுட்டு இறக்கிக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சாப்பிடும் போது இதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி கத்திரிக்காய் நம்ம இறக்கி வச்சாச்சு. அடுத்ததாக வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மசாலா பண்ண ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு நான் ஒரு பொருட்கள் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 10 வரமிளகா, ஒரு 5-6 பூண்டு பல், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் தனியா, கொஞ்சோண்டு மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம பேனில் கொட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க அந்த மசாலா, ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே நான் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம். எப்போவுமே வெண்டைக்காய் ஒரே மாதிரி பொரியலாக பண்ணாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. வெண்டைக்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த தட்டில் வறுத்து வச்ச மசாலா நல்லாவே ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. பொடி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் குறகுறப்பாக பார்க்க இட்லி பொடி மாதிரி இருக்கும். ஆனால் இட்லி பொடி கிடையாது, நம்ம வறுத்து வச்ச பொடி. இப்போ காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
வெங்காயம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால. ஃபஸ்ட்டே வெங்காயத்தை வதக்காமல் இப்படி பாதி வந்ததுக்கப்புறம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு பிடிக்கும் வெங்காயம், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே செஞ்சாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த வெண்டைக்காய்க்கு மூடி போடக்கூடாதுங்க. மூடி போட்டால் குழன்னு ஆகிடும். மூடி போடாமல் இதே மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. ரொம்பவும் கரண்டி போட்டு கிண்ட வேணாம். ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக கட்டரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணி ஆக்க வேண்டியதான். வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பராக டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்ச இந்த பொடியை கூட சேர்த்துப்போம். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னா கண்டிப்பாக அது வேர்க்கடலையை வறுத்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதை நல்லா பொறுமையாக ஒரு பெரட்டு பட்டி விட்டுருவோம். நான் கொஞ்சமாக வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்படி ஒரு கலரு கலரிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா என்னோடய ஸ்டைலில் ரெடி. ஆல்ரெடி வறுத்ததுனால ரொம்ப நேரம் இது போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது கொட்டி ஒரு 2 கலரி இறக்கிட்டாலே முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி ஐட்டம் கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்குன்னா அப்படியே வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ செஞ்சாலும் சீக்கிரமாக காலியாகிடுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் மசாலா அண்ட் கத்திரிக்காய் தொக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் மோர் வீடியோஸ்க்கு சாய்ஸ் குக்கிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.